சிந்தனைக்காக கேட்குறேன். இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, எத்தனை குடும்பத்தில் இன்னைக்கு ஃபேமிலி ப்ரேயர் இருக்கு? மனசை தொட்டு நினைச்சு பாருங்க. எத்தனை குடும்பத்தில் இன்றைக்கு குடும்ப ஜெபம் இருக்கிறது? கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், தாத்தா பாட்டி சுகம் இல்லாமல் இருக்கலாம், படுக்கையில் இருக்கலாம், அவங்க ரூம்ல போய் ஜெபம் பண்ணுங்க. எத்தனை குடும்பத்தில் இருக்கு? இணைந்து ஜெபிக்கின்ற குடும்ப ஜெபங்கள் எத்தனை குடும்பத்தில் இருக்குது? நம்முடைய பிள்ளைகள் எப்படி ஆண்டவரை அறிகின்ற அறிவிலே வளருவார்கள்? வாய்ப்பே இல்லை. ஆண்டவருக்குள்ளாக வளருகின்ற அனுபவங்கள் குடும்பத்திலிருந்து துவங்க வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்காக குடும்ப ஜெபத்தில் ஜெபம் பண்ணுகின்ற போது பிள்ளைகள் கவனிப்பாங்க, என்னை பற்றி என் அப்பாவுக்கு என் அம்மாவுக்கு இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குது, என் அப்பாவுக்கு அம்மாவுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது, ஆண்டவரிடத்தில் இதெல்லாம் கேட்குறாங்க, இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் எங்களை படிக்க வைக்கிறாங்க, நாங்கள் தப்பு செய்யக்கூடாது, அப்பா அம்மா வேதனைப்படுவாங்க, ஏசப்பாட்ட கேட்குறாங்க. அது எப்படி அறிந்து கொள்வார்கள்? கூப்பிட்டு இருந்து பேசின கேட்க மாட்டாங்க. குடும்ப ஜெபத்தை தொடங்குங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கஸ்பா சபை திருச்சபையின் விசுவாசிகளை, பாரத்தோடு ஒன்றை பகிர்ந்து கொள்கிறேன். இன்று நாம் எல்லாரும் உயர்ந்த நிலையிலே வந்திருக்கிறோம். நமக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஒன்றுமில்லை. ஏதோ ஒரு வெற்றிடம் நம்மிடத்தில் இருக்கு இல்லையா? நம்ம எப்படி வளர்ந்தோம்? நம்முடைய மூதாதையர்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரேன்னு கூப்பிட்டு வளர்த்துனாங்க. எல்லா காரியத்துக்கும் ஆலயத்தில் ஓடி போனாங்க. சாஷ்டாங்கமாக பரிசுத்த பீடத்திலே விழுவார்கள். எங்க பிள்ளைகளை காப்பாற்றும், எங்க குடும்பத்தை காப்பாற்றும். நம்ம உயர்ந்து விட்டோம், வளர்ந்து விட்டோம். ஆண்டவரை தேடுவதற்கு இப்போது நேரம் இல்லை. அட்லீஸ்ட் குடும்ப ஜெபம் நடத்துவதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை. கர்த்தரை அறிகின்ற அறிவிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்து